ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அதுவும் உடனே சொல்லுங்கக்கா. அதாவது தக்காளி அப்புறம் கத்தரிக்காய் அதுக்கு வந்து 1G 2G 3G கட்டிங்ஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், நான் 3 வருஷமாக மாடி தோட்டம் வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணினது இல்லைங்க. இல்லை சப்போஸ் வந்து நுனியில் வந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது, நுனி வந்து கருகி போகுது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா ப்ரூன் பண்ணி விடுவேன். அதுதான் 1G 2Gயாக மாறுமே தவிர, இப்போ இந்த இதில் வந்து கொஞ்சம் காஞ்சி போய் இந்த மாதிரி இருந்தது, ஏதோ ஒரு நோய் தாக்குதல். ஸோ ஃபஸ்ட் எய்டுக்காக வந்து இந்த மாதிரி நுனியை கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி விடும்போது சில நேரங்களில் அது வந்து 1G 2Gயாக மாறலாம். ஆனால் கண்டிப்பாக 1G 2G 3G பண்ணி தான் நம்ம கத்திரி செடியையும் தக்காளி செடியையும் வளர்க்கணுமா, அப்போ தான் அறுவடையை அள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். கத்தரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 18 ரகம் கத்தரி வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கெண்டெலாம் வந்தால் 3 கிலோ 2 கிலோ 4 கிலோ அந்த மாதிரியெல்லாம் கத்திரிக்காய் வந்து நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். வாரம் முழுக்க டெய்லியுமே ஒவ்வொரு கிலோ அறுவடை. ஸோ அது போதுமானது. அதுக்கு எதுக்கு நம்ம வந்து அந்த கட்டிங்ஸ் பண்ணணும்? அதனால் நான் இது வரைக்கும் பண்ணினதில்லை. சரி, பண்ணாமல் இருந்தால் எதுவும் கெடுதலானா கண்டிப்பாக கிடையாது, தேவையான அறுவடை எடுக்கலாம். சரி, பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, நுனியை கட் பண்ணி விடும் பொழுது அந்த நுனியில் இருந்து அதிகமான கிளைகள் வருங்க. அப்போ கிளைகள் அதிகமாக வரும்போது இன்னும் அதிகமான விளைச்சலை கொடுக்கும். அது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக அப்படி ஒரு மைனூட்டாக வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குதா, உங்கள் உடம்பு ஒத்துக்குதா, அதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் பராமரிக்க அளவுக்கு எனக்கு டைம் கிடையாதுங்க. அதனால் கண்டிப்பாக செஞ்சால் தான் அதில் அறுவடை எடுக்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நானெல்லாம் வந்து உரம் போடுறேன், பெஸ்டிசைடு கொடுக்குறேன், ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன், மாடியை வந்து பராமரிக்கிறேன், செடியை பராமரிக்கிறேன், தண்ணி ஊற்றுறேன். இவ்வளோ பணிகள் மட்டும்தான் நான் செய்கிறேன். அதுலேயே எனக்கு வந்து போதும் செல்லிக்க அறுவடை நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அறுவடை இருக்குது, போதுமே, எதுக்கு அந்த கட்டிங்ஸ்லாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை எங்களால் வந்து நிறைய அறுவடை எடுக்கணும், நாங்கள் சேல்ஸ் பண்ணணும், ரொம்ப பராமரித்து அதிகபட்ச அறுவடை அதுலேருந்து நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா தாராளமாக அந்த கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்து இன்னொரு இது என்னென்னா, கொடி காய்கறிகளுக்கு பண்ணினா மட்டும்தான் அறுவடை எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொடி மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிஞ்சி போனால் ஒரு 4 காய் 5 காய் 3 காய்க்கு மேலே நம்மளால் அறுவடை எடுக்க முடியாது. கண்டிப்பாக கிடையாது. அந்த 3 காய் 4 காய் அறுவடைங்கிறது எதில் அப்படின்னா, ஒரு 20 லிட்டர்லேயோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு 30 லிட்டர்லேயோ நீங்கள் வைக்கிறீங்க, இல்லை ஒரு சின்ன க்ரோ பேக்கில் வைக்கிறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதில் காய் வரும், ஒத்துக்கிறேன். ஆனால் மாடி தோட்டமே அப்படி தான் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் கொடி காய்கறிகள் வளர்க்க பழகுனீங்க அப்படின்னா அது 80 ரூபா தான் எங்கள் ஊரில். மற்ற பெரிய பெரிய சிட்டிஸ்லலாம் அது விலை கம்மியாக கிடைக்கும். அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சிங்கன்னா தரைத்தோட்டம் அளவுக்கு நான் சொல்ல முடியாது. ஆனால் தரைத்தோட்டம் வச்சா என்ன தெரியுமா, கட்டாயம் வந்து ஒரு 100லேருந்து 200 பேருக்கு அந்த ஒரு செடியிலேருந்து வரக்கூடியதை நம்ம கொடுத்தாகணும், இல்லைனா சேல்ஸ் பண்ணியாகணும். இப்போல்லாம் நான் இது வரைக்கும் வந்து தரைத்தோட்டத்தில் இருந்து மெழுகு பீர்க்கன் ஒரு செடியில் மட்டுமே இது வரைக்கும் 150 பேர் 200 பேருக்கு மேலே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வரும் ஒரு செடியில். பட் இது வந்து நம்ம சாப்பிட்டு போக ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 உறவுகளுக்கு நம்ம ஷேர் பண்ணலாம், அந்த அளவுக்கு வரும். உங்களுக்கு வந்து 200 பேர் 300 பேருக்கு ஷேர் பண்ணணும்னா நீங்கள் வந்து தரைத்தோட்டத்தில் வைங்க. இல்லை எங்கள் வீட்டுக்கும் ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வைங்க. இல்லை எனக்கு மட்டும் 4 காய் 5 காய் இருந்தால் போதும்னா இந்த மாதிரி 15x15 க்ரோ பேக்கில் வைங்க. எது வசதின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனால் இதெல்லாம் நான் எதில் சொல்கிறேன் அப்படின்னா, கட்டிங்ஸ் பண்ணாமலேயே சப்போஸ் எனக்கு டைம் இருக்குது, பார்த்து 1G வந்தோடனே 1G கட்டிங், அடுத்து 2G வந்தோடனே 2G கட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா இன்னும் அதிகமாக அறுவடை எடுக்கலாம். எடுக்க முடியாதெல்லாம் இல்லை, எடுக்கலாம். பட் பண்ணாமலும் கூட அறுவடை எடுக்கலாம்ங்கிறது என்னுடைய ஒரு சஜஷன். சரிங்களா? சரி, அடுத்து இன்னொரு கேள்வி என்ன கேட்டாங்க அப்படின்னாக்க,
ஒரு 15x15 க்ரோ பேக்கு நான் சொல்லிட்டேன். 15x15 க்ரோ பேக்கில் நீங்கள் கொடி காய்கறிகள் வைக்கும் பொழுதே வந்து ஓரளவு நம்ம வீட்டு தேவைகள் தான் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா 15x15 க்ரோ பேக்கில் 4 தக்காளி செடி வச்சுருக்கேன், அப்படி வைக்கலாமா? ஏங்க நானெல்லாம் பார்த்தா எதுவாக இருந்தாலும் ஒரு செடிக்கு மேலே இது வரைக்கும் வச்சதில்லை. 20 லிட்டராக இருந்தாலும் சரி, 12x12 ஆனாலும் சரி, 15x15னாலும் சரி, ஒரு செடி தாங்க வைப்பேன். 4 செடியெல்லாம் பாவம் 4 பேருக்கும் சத்து பத்தாமல் அது வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் வளர்கிற குழந்த மாதிரி எல்லாரும் பங்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சத்துக்களை பங்கு வச்சு சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஏன் அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க? 15x15 க்ரோ பேக்கில் மிஞ்சி போனால் என்ன கேட்டாக்க நல்ல அறுவடை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா ஒரு செடி வச்சாவே அந்த ஒரு செடிக்கு தேவையான அளவுக்கு அதிகமாக நல்ல ஒரு சத்து கிடைக்கும் போது எந்த அளவுக்கு க்ரோ பேக் பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு அறுவடை அதிகமாக எடுக்கலாம் ஒரு செடியில். இப்போ 20ல் வந்து எனக்கு வந்து ஒரு 4 கிலோ 3 கிலோ அறுவடை எடுக்கிறேன் அப்படின்னாக்கா அதில் ஒரு 5-6 கிலோ அறுவடை எடுக்கலாம். ஸோ ஒரு செடி வச்சுட்டு போங்களேன். ஏன் 4 செடி வைக்கிறீங்க? சரிங்களா? இல்லைன்னா 2 கூட வைங்கங்க. எனக்கு கட்டாயம் நான் வைக்கணும் அப்படின்னா 2 வைங்க. ஆனால் 4எல்லாம் தயவு செஞ்சு வைக்காதீங்க. பாவம் சத்து கிடைக்காம கஷ்டப்படுவாங்க. எவ்வளோ கொடுப்பீங்க? மிஞ்சி போனால் வாரத்தில் ஒரு நாள் தானே சத்துக்கள் கொடுக்க முடியும். அதுக்கு எதுக்கு அப்படி கஷ்டப்படுத்தணும் அவங்கள? அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. சரிங்களா? இவங்களும் குழந்தைங்க மாதிரி பார்த்து பார்த்து வளர்க்கணுங்க. அப்படி குழந்தை அப்படின்னு யோசிச்சிட்டோம்னா நமக்கு அது அப்படி அப்போயே மைண்டில் வந்து வைக்கலாமா வைக்கக்கூடாதாங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு திங்கிங் வந்துடும். சரிங்களா? இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரயோஜனமான ஒரு டிப்ஸாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அவங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, ஹைப் கொடுங்க. அப்படியே பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஓகே, பாய். Happy gardening, Ma. Take care. Bye-bye. See you.